மீன ராசி நபர்களுக்கு 2025 புத்தாண்டுக்கான பலன்கள். மீன ராசி நபர்களை பொறுத்தவரை 25லிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 வருடத்துக்கு ஒரு ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திக்க போறீங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தும், நல்லபடியா இருக்குமா, ரொம்ப கெடுக்குமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்துல ஜென்ம ராகு பீடிச்சிருக்கிறதும் உங்களை விட்டு விலகுது. சனி வருது, ராகு உங்களை விட்டு போகுது. அதே போல எல்லாவற்றுக்கும் முக்கியமாக 6ஆம் பாவகத்தில் கேது. இந்த வருஷத்தை பொறுத்தவரை 6ல் கேது. இப்போ பல விஷயத்துல மீனராசி நபர்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தா கூட கொஞ்சம் பிரில்லியண்டா யோசிச்சு தப்பிக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். பெருசா மாட்டிக்க மாட்டீங்க. இந்த 1 இயர், இந்த ஜென்ம சனி நடந்தாலும் இந்த 1 இயர், அதாவது இந்த 2025 கொஞ்சம் ப்ராப்ளத்தை சமாளிச்சு கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். ஒரு கடன் பிரச்சனை இருக்குதா, நிச்சயமா தப்பிக்கலாம். அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடிக்க முடியாம ஒரு திணறிட்டு இருக்கிறேன், வேலையிலையோ வெளியிலையோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு திணறி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த திணறல இருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் 2025. சம்பள வேலையில பலருக்கும் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். புதிதாக தேடக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி போன ஒரு ஆண்டா இருக்கும் 2025. ஜென்ம சனிலாம் ஒரு பக்கத்தில் விட்டுறலாம். வேலை 2025 பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு வேலை, ஜாப், நியூவாக படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படிலாம் வச்சுக்கலாமே. ஆக நியூவாக வேலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு இது வந்து வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த 2025 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாபை வந்து மாற்றி விட்டுறக்கூடாது. நல்லா சம்பாரிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா அதை அப்படியே மூமெண்ட்லேயே கொண்டு போயிடணும். அதை விட்டு நான் வேறு கம்பெனி போகிறேன், இல்லை விஆர்எஸ் வாங்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அந்த சம்பாத்தியத்தை மாற்றி விட்டுறக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏஜ்டு பர்சன். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதாவது வேலையில் மாற்றிக்கலாம். ஒரு மீடியமான ஏஜில் இருக்கிறவங்க ஒரு வேலையில் சேஞ்ச் எதாவது பண்ணலாம்னா நிச்சயமாக பண்ணி ஒரு நல்ல ஜாபுக்கு போக முடியும். குறிப்பாக மீனராசி நபர்கள் சுய ஜாதக அமைப்பு சரியில்லை என்றால் மட்டுமே அரசு ரீதியாக வேலைவாய்ப்பு 2025 கொஞ்சம் குதிரை கொம்பாக இருக்கும். அரசு ரீதியான வேலைவாய்ப்புக்கு 2025 மீனராசி நபர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரி, எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியுமா? யாருமே இந்த வருஷத்துல அரசாங்க வேலையில சேர மாட்டாங்களா மீனராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுய ஜாதக அமைப்பில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் தட்டு தடுமாறி கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் டஃப்போடு தான் உள்ளே போய் வேலைக்கு சேர்ற மாதிரி இருக்கும் 2025. அதையும் வருடத்தின் ஆரம்பத்தில் சேர்றவங்க கூட கொஞ்சம் ஈஸியாக சேர்ந்துருவாங்க. வருடத்தின் பிற்பகுதியில் சேரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் டைட் பொசிஷன் நிறையா இருக்கும். அடுத்ததாக பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலை எடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக உண்டு. செலவுக்கு உண்டான வருமானம் 2025 பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். வருமான குறைவெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன சேமிக்க முடியாத வழியில் கொஞ்சம் திணறுவீங்க. சேமிப்புல தான் கொஞ்சம் பஞ்சாயத்து வரும். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் கடன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வாங்குற மாதிரி இருக்கும். சின்ன லெவலில் கடன், அதை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் போயிட்டு இருக்கும். அதுக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கும். ஒரு சில நபர்கள், மீனராசி நபர்கள், தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள், மீனராசி நபர்கள் தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போதைக்கு வெளியில வரக்கூடிய, நீங்க எந்த மறைவான வாழ்க்கையில் இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 இருக்கும் மீனராசிக்கு. இதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அடுத்தது பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து மீது கொஞ்சம் ஈடுபாடு, ஈர்ப்பு, ஆசை இதெல்லாம் 2025 கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு சொத்துக்கள் மேல் ஒரு அபிப்பிராயம், சொத்துக்களை வாங்குறது, சொத்துக்களை விட்டுறக்கூடாது, சொத்துக்களை எப்படி இழுத்து பிடிக்கணும், சொத்துக்களை வந்து நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இழந்துடக்கூடாது, அசையும் அசையா சொத்து எதுவாக இருந்தாலும். சில நபர்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சில நபர்கள் வந்து காசை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கூட இடத்த வாங்கிக்கிறது, உங்கள் பக்கத்தில் சொத்து பிரித்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் மாற்றிக்குது, அதில் வீடு கட்டுறது. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 2025 பொறுத்தவரை சொத்தாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இல்லை எங்கேயும் பணம் கொடுத்துருந்த இடத்துல கூட பணம் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கும், அதை உடனே ஒரு சொத்தாக மாற்றுவீங்க. இல்லை சில இடத்துல பணம் வராமல் இருக்கும், அதுக்கு பதிலாக சொத்தை அதை வாங்கிட்டு வருவீங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரியான எல்லா விஷயமே. ஸோ பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு ஆண்டாக இந்த 2025 மீனராசி நபர்களுக்கு அமையும். ரொம்ப ரேர் அமைப்பாக தான் சொத்துக்களை இழந்து
சேல் பண்ணி இழந்து பணமாக மாற்றி அந்த பணத்தை வேறொரு வழியில் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ரொம்ப ரேர் மீனராசி நபர்களுக்கு மட்டும்.